என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயில் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்திலே கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் மீண்டுமாக உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஒரு தலைப்பை நம்ம நிர்ணயித்துக் கொள்வது வழக்கம். அப்படியாக அஸ்திபாரம் என்ற தலைப்பில் சில வசனங்களை நம்ம தியானம் பண்ணலாம். அஸ்திபாரம் என்று சொல்லப்படுகிற பொழுது, ஒரு மனிதன் எதை செய்தாலும் அதுல ஒரு உறுதிப்பாடு. நம்ம வீடு கட்டுறோம், அல்லது ஒரு தோட்டத்தை நிறுவுறோம், வேலி அடைக்கிறோம், அல்லது வேதாகமத்தில் சொன்ன பிரகாரம் தேவ ஆலயம் கட்டப்பட்டது, எரிகோ கோட்டை கட்டப்பட்டது. இப்படி எதையாவது ஒன்றை நம்ம செய்ய வேண்டும்னா அதுக்கு ஒரு அஸ்திபாரம் போடுவோம். நல்லா அஸ்திபாரம் என்று சொல்லப்படுகிற பொழுது, ஒரு தூண், கல் தூண் நிற்க வைக்கும் போது அது அசையாமல் இருக்கணும்னா அது ஆழமா தோண்டி அதுல அஸ்திவாரம் அதுல நிக்க வைக்கணும். அப்போ அது புயல் காற்று அடித்தா கூட அது அசையக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அது நேரா நிற்கிற அந்த அடிபாகம் ரொம்ப ஆழத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றதுதான் அஸ்திபாரம் சொல்றது வழக்கம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலயும் ஒரு அஸ்திபாரம் இருக்கணும், நாம செய்கிற பணியில ஒரு அஸ்திபாரம் இருக்கணும். வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டுவதற்கு அஸ்திவாரம் போட்டார். நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஆலயத்தை கட்டும்போது அவர் ஒரு அஸ்திவாரத்தை முதல்ல மனதில் நிர்ணயித்து போடுகிறார். எப்படி போடுறாரு? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 5:17, வெட்டின கல்லால் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டார். கவனிக்கோங்க, இங்க ராஜா அவரை போல முன்னாடியும் இல்லை, அவருக்கு அப்புறமும் இல்லைன்னு வேதத்துல சொல்லப்பட்டு, அந்த அளவுக்கு ஞானத்துல சிறந்தவர், ஐஸ்வர்யத்துல சிறந்தவர், அவர் மற்றவரிடத்துல காட்டுகிற அன்பிலும் சிறந்தவராய் ஆண்டவர் அவரை உருவாக்கி அவரை வளர்த்து வருகிறார். அப்படிப்பட்ட நிலையில தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று மனதில் தீர்மானம் செய்து அவங்க அப்பாவுடைய பொருத்தனையை இவர் நிறைவேற்றி முடிக்கிறார். அதற்கு முதற்படியாக வேலைக்காரர்களுக்கு சொல்றாரு, அந்த அஸ்திவாரம் எப்படி இருக்கணும்னா, பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவருடைய சிந்தனை, அவருடைய செயல், உலகத்தையே உண்டாக்கினவர், மனுஷர்களை உண்டாக்கினவர், அனைத்தையும் படைத்தவர். அவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னா அவருக்கு கட்டக்கூடிய ஆலயத்தை போல வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய சிந்தனையோடு அந்த ஆலயத்தை கட்டுறாரு. ஆண்டவரிடத்தில் கேட்கிறாரு, எப்படியெல்லாம் அளவு, அது நீங்க அந்த வசனத்தெல்லாம் அந்த 1 ராஜாக்களில் வாசித்துக்கிட்டே வரீங்கன்னா, அப்போ அதுல என்னென்ன அளவு, எப்படிலாம் செய்யணும், என்ன மரத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த அஸ்திபாரமானது ஆழமாய் இருக்க வேண்டும் என்பது அங்கே குறிப்பிடப்படுகிறது. யோபுவினுடைய புஸ்தகத்துல வாசிக்கிற பொழுது 38வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை எனக்கு அறிவி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பூமியை ஆண்டவர் அஸ்திபாரம் போடுகிறார். எப்படிங்க பூமியை அஸ்திபாரம் போடும்? நம்மெல்லாம் எப்படி ஒரு செடி வைக்கணும், அதுக்கு ஒரு குழி தோண்டி அதுல எரு போட்டு அதை செடி அதுல வைத்து மண்ணை மூடி தண்ணி ஊற்றும், அது வளரும் அப்படின்றது. அதுக்கு ஒரு அஸ்திபாரம். அப்ப இந்த உலகத்தையே, இந்த பூமியே ஆண்டவர் உண்டாக்குறவங்க, அதுக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டிருக்கிறார் ஆண்டவர். அப்ப அந்த யோபுவினிடத்துல சொல்றாரு. அப்ப யோபுவினிடத்துல சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை அதுல நீங்க கவனிச்சு பார்க்கணும். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் அப்படின்னு கேட்டுட்டு, நீ அறிவாளியானால் அதை அறிவி, நீ ரொம்ப புத்திசாலியா இருந்தா எனக்கு சொல்லு அப்படின்றாரு. அப்ப இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா, அவருடைய 3 சகோதரர்கள் அவரை கேள்வி கேட்கிறாங்க, நிறைய பேசுறாங்க, சம்பாஷணை.
யோபு 1வது அதிகாரத்துல இருந்து ஆரம்பிச்சா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். 4வதா ஒருத்தர் வருது, எலிகு என்கிறதான ஒரு நண்பர் ஒருத்தர் வராரு, அவரும் பேசுறாரு. இவங்க எல்லாத்தையும் பேசும்போது அவங்களுக்கு திரும்ப பதில் கொடுக்கிற யோபு ரொம்ப நிதானித்து கொடுக்கிறார். அதிகபட்சம் ஆண்டவருக்கு விரோதமா அவர் பேசப்படல. எங்கேயோ 1-2 வசனத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, எனக்கு போதும், இந்த கடினமான காரியம் எனக்கு போதும் அப்படின்னு அந்த உபத்திரவத்தை தாங்க முடியாத சொல்லுவாரு தவிர அவர் ஆண்டவருக்கு விரோதமா பதில் சொல்லவே இல்லை. ஆனா இந்த ஆண்டவர் நீ அறிவாளியா இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் சாத்தான் இடத்துல சொல்றாரு, யோபுக்கு ஒரு சப்போர்ட்டா அவர் சாட்சியா சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசானாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு சாத்தான் கிட்ட கேட்டுட்டு அடுத்தது சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு இந்த யோபுவை குறித்து உண்டாக்கின கடவுள் ஒரு சாட்சி சொல்றாரு. அப்படி சாட்சிக்கு உட்பட்ட ஒரு மனிதனை குறித்து இங்க சொல்றாரு, நீ அறிவாளி இருந்தா சொல்லு அப்படின்றாரு. இதுதான், என்னதான் நீ கடவுளுக்கு உகந்ததை செய்தாலும் நாம மனிதர் தான். இந்த லெவலுக்கு தான் நமக்கு அறிவு இருக்கும், இந்த லெவலுக்கு தான் நமக்கு ஒரு உண்மை இருக்கும், இந்த லெவலுக்கு தான் ஆண்டவருடைய மேல ஒரு பற்றுதல் இருக்கும். நம்ம இப்ப ஒருவேளை சொல்லலாம், நான் அவனை காட்டிலும் ரொம்ப மேலானவன், இந்த சகோதரியை காட்டிலும் நான் ரொம்ப நல்ல பெண்ணு, கடவுளுக்கு அவளை காட்டிலும் நான் தான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன், அவங்கள விட நான் தான் நல்லா ஜெபிக்கிறேன், அவங்கள விட நான் தான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம குறைவுள்ள மனிதர்கள் தான். ஆண்டவரே அந்த யோபு கொடுத்து சாட்சி கொடுத்தாலும் ஆண்டவர் அவர் பார்த்து சொல்றாரு, நீ அறிவாளி இருந்தா சொல்லு அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு மனிதனை நேசிக்கிறார், அதே சமயத்துல உணர்த்தி காமிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்துல வாசிக்கிற பொழுது 82வது சங்கீதம் 2வது வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது 1 வாசித்தாலும் நல்லா தெரியும். அதுல 5வது வசனம் சொல்லுது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தேசத்து பூமியை அவர் தான் அஸ்திபாரப்படுத்தினாரு. ஆனா அந்த பூமி இப்ப என்ன பண்ணுதான், அசைகிறது. அவர் கொடுத்த அந்த அஸ்திபாரமே அசையக்கூடியதா இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, மனிதனுடைய பாவம் பெருகி போனது பூமியில. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள், நாம எல்லாம் வேதத்தை வாசிக்கிறோம், நேசிக்கிறோம், அதை அனைவருக்கு சொல்றோம், மற்றவங்கிட்ட இருந்து நம்ம கேட்கிறோம், முழங்கால செபிக்கிறோம், அதிகாலையில செபிக்கிறோம், எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமானதுதான். அதே சமயத்துல நம்முடைய குறைபாடுகள் என்னன்றதையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சென்ற வாரத்துல சொன்னோம், இந்த வருஷம் தொடங்கி 2வது நாள் சொல்லும் போது சொல்றேன், நம்முடைய கணக்கிட்டு பார்க்கணும். ஆண்டவர் அந்த ஆண்டு முழுவதும் எனக்கு செய்த நன்மைகள் என்னென்ன. சும்மா அப்படி ஒரு பென்சில ஒரு பேனை எடுத்து அப்படி கொஞ்சம் அப்படியே பேப்பர்ல எழுதிட்டே வரணும், என்னென்ன நன்மைலாம் எனக்கு செஞ்சாருன்னு, நான் அவருக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன்றது இன்னொரு பக்கத்துல அப்படியே பட்டியலிடணும். அப்படி போட்டு பார்க்கும்போது நம்ம குறைவுள்ளவர்கள் என்றது மிக மிக தெளிவா தெரியும். அப்ப தேவனும் இந்த பூமியில் உள்ள பாவம் பெருகினது, அதனால தான் அங்கே சொல்லப்படும் பொழுது தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது அப்படின்னு சொல்லி. என்ன பாவம் முக்கியமா அங்க குறிப்பிடுறாரு அந்த 82வது சங்கீதத்துலன்னா, ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கு திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். அவர் தேவர்கள் மத்தியிலேயே நியாயம் விசாரிக்கிறார் சொன்னா, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் விசாரியாமல் இருப்பாரா? அப்ப கட்டாயம் அவர் விசாரிப்பார். அதனால நீங்க நீதி செய்யுங்க, ஏழை எளியவர்களை முக்கியமா அதை தான் குறிப்பிடுறாரு. ஏழை எளியவர்களுக்கு விடுவித்து அவர்களுக்கு தர்மம் செய்யுங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. இந்த பாவம் தான் பூமி, இந்த தேசம் அசைகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க சுட்டி காமிக்கிறார். நல்ல கவனிங்க பாருங்க. நாம எந்த விதமா அஸ்திபாரம் போட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். யோபுவில 4வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல்
அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி அப்படின்னு கேட்கிறார். அப்போ இந்த பூமியில புழுதி என்று சொன்னா தூசி, நம்ம புழுதின்னு சொல்லுவோம், தூசின்னு சொல்லுவோம். அந்த தூசியா இப்போ ஒரு ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து மண்ணை கொட்டிட்டு அதை உதரும் போதும் துணியில இருந்து தூசி பறக்கும், அதுதான் அந்த புழுதின்னு சொல்லுவாங்க. அல்லது கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அந்த புழுதி என்பது நல்லா தெரியும். திடீர்னு ஒரு காத்து வரும், மண்ணை அடி, அது புழுதி காற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல நம்ம அஸ்திபாரம் போட்டோம்னா அது நிலை நிற்காது. அது மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? நம்ம மனுஷர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட இடத்துல தான் அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, நம்ம வீடு அப்படிதான் இருக்கிறது, நம்மளுடைய சிந்தனைகள் கூட அஸ்திவாரம் இல்லாம இப்படியும் அப்படியே அசைகிறதா இருக்கிறது. ஒரு முறை இப்படி பேசுறோம், நல்லது சொல்றோம், ஒரு முறை தப்பு பேசுறோம். இந்த நாவு சுழண்டு 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 அது ஒரு நிலையா இல்லாதபடி, ஒரு அஸ்திவாரம் இல்லாதபடி அது இப்படியும் அப்படியுமா நாவு நமக்கு மற்றவர்களை பேசுது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல நான் எப்படி நம்பிக்கை வைப்பேன் அப்படின்றாரு. அந்த யோபு சொல்லும் பொழுது அழகா இதை சொல்றாரு. புழுதியில அஸ்திபாரம் போடுவது, அந்த விதமான அஸ்திபாரம் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு ஏற்றதல்ல என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். பாருங்க, எது மேல நம்ம அஸ்திபாரம் போடணும்னு ரொம்ப ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரத்துல 48வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 6வது அதிகாரம் 48வது வசனம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாரு. இது எதை குறித்து சொல்றாருங்க? ஒரு வீடு கட்டினாலும் நல்ல பாறை மீது அஸ்திபாரம் போடணும், கண்மலையின் மீது அஸ்திபாரம் போடணும், உயர்ந்த மலையின் மீது அஸ்திபாரம் போடணும் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் அது தெரியும், ஏன்னா அது உயர்ந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வு கூட, கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற நீங்களும் நானும் கூட எல்லாருக்கும் தெரியும்படியாக நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், அது உறுதியானதா இருக்கணும், நிலை தடுமாறி போடக்கூட. நிறைய மக்கள் இன்னைக்கு உபதேசம் பண்ணும் பொழுது பணத்துக்காக, மக்களை கவர்ந்து இழுப்பதற்காக, தங்களை தாங்களே மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக, உயர்ந்தவன், நான் நன்றாக பேச தெரிந்தவன் அப்படின்னு சொல்லி பெருமைக்காக இன்றைக்கு உபதேசிக்கிற கூட்டம் பெருகிவிட்டது. சத்தியத்தை சத்தியமாய் கண்டித்து உணர்த்துகிற போதகமார்கள் இன்றைக்கு ரொம்ப 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 குறைவு. அதனால நாம் போடுகிற அஸ்திவாரம், நான் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு என்ன நிலைப்பாடு எனக்கு சோதனைகள் வந்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொண்டு நான் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு அதை போதிப்பேன்னு சொல்லி இருக்கிற ஊழியக்காரர் ரொம்ப சொற்பமான பேர் தான். அதுல நீங்களும் விழுந்து விடலாம், நானும் கூட விழுகிறவனா இருப்பேன். ஆனா என்னுடைய அஸ்திபாரம் கர்த்தர் மேல் கர்த்தருக்குள்ளாக நான் நிற்கிற நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, எனக்கு நானே சோதனை செய்யணும்னு சொல்லிதான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அங்க சொல்றாரு, கற்பாறையின் மேல் கட்டப்படுகிற அது அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு அவன் ஒப்பா இருக்கிறான். ஒரு பட்டணத்துல அந்த வீடு உயர்ந்த இடத்துல ஒரு மலை மீது இருக்குதுன்னு சொன்னா, நீங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த ஜிஎஸ்டி ரோட்ல போகும்போதும் வரும்போதும் அந்த ஆலந்தூர் மெட்ரோ ரயில்லாம் தாண்டி அப்படியே தாம்பரம் நோக்கி போகிறோம், இல்ல அங்கிருந்து இப்படி திரும்பி வரோம். அப்படி பார்க்கும்போது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா மேல அந்த மலை மேல ஒரு பெரிய கட்டடம் இருக்கும். அது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சென்னையை பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒருவேளை கிராமத்துல ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அப்போ அந்த பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும், இந்த மலை மேல போய் எப்படி கட்டினாங்க வீடு, எப்படி ஆலயம் கட்டினாங்க, எப்படி அங்க இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டினாங்கன்னு தோணும். அப்போ அது எல்லாருடைய பார்வைக்கும் அது தெரிகிறதா இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்முடைய வீடு கட்டுவது அஸ்திபாரம் எங்க போடுனா கற்பாறையின் மேல. அப்ப சொல்றார் கடைசியில, ஏனென்றால் அது கண்மலையின் மேல்
அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற. அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. என்னுடைய வார்த்தையை கேட்காதவன், அல்லது ஒருவேளை கேட்டு அதை விட்டுட்டவன், அவைகளின்படி செய்யாதவன் என்ன சொல்றாரு, அஸ்திபாரம் இல்லாமல் அது மணல் மீது கட்டின வீடு போல இருக்குது. ஏன்னு சொன்னா அதுக்கு வெள்ளம் தண்ணி அது மேல மோதி அடிச்ச உடனே அந்த வீடு கீழே சாய்ந்து விடுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நாம் நிற்கும் பாறை, நான் நிற்கும் இடம் அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது? நான் கிறிஸ்துவுக்குள் அஸ்திபாரம் போட்டிருக்கிறது. நான் இப்ப ஊழியம் செய்யறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பிரசங்கிக்கிறேன், நான் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு அஸ்திபாரத்தின் மீது நிக்கிறோம்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குமானால், நாம் யார் மீது அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம்? அது கிறிஸ்துவ மீதா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா பிரச்சனை வரும், வியாதி வரும், கடன் தொல்லை வரும், குடும்பத்துல கஷ்டம் வரும், வீட்டுல சண்டை சச்சரவு வரும், போராட்டம் வரும். இவைகளெல்லாம் தாங்க முடியாதபடி அப்படியே விழுந்துருவோம், சாஞ்சிருவோம். ஐயோ என்னால முடியல, ஐயோ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள என்னால முடியல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிவிடுவோம், பின்மாற்றம் அடைஞ்சிருவோம். அப்போ பலவிதமான இச்சிக்கப்பட்டு பலவிதமான இச்சையில விழுந்து விடுவோம். தண்ணி போய் நல்லா சாராயத்தை குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, எங்கேயாவது போய் ஏதாவது ஏன்னா என்னால் தாங்கிக்க முடியல இந்த கஷ்டத்தை, நான் குடிச்சு சாகுறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல கேட்டிருக்கோம். அந்த மாதிரி இதெல்லாம் எதுனா மோதி அடிக்கிற அந்த தண்ணீர், அந்த வேகம், அந்த காற்று, அந்த வெள்ளம், அதுக்கு ஒப்பாக தான் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில இருந்து நம்ம மீள வேண்டுமானால் நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவ மீது இருக்கணும் என்று நன்கு தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க, பவுல் எழுதும்போது அழகா எழுதுறாரு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10-11 வசனங்கள்ல சொல்லும் போது சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10-11, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நல்ல அழகா சொல்ற. சிற்பாசிரியர்னா கொத்தனாரு, தச்சரு, எலக்ட்ரிஷியனு, இவங்க எல்லாம் அந்த வீட்டுல வேலை செய்யணும். ஒரு வீட்டை கட்டணும்னா இவங்களுடைய உதவியெல்லாம் தேவை இருக்குது. அதே போல நமக்கு எவைகளெல்லாம் தேடணும்? அன்பு, வைராக்கியமான விசுவாசம். இந்த அதிகாலை நேரத்துல இந்த 4:45 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு எழுந்து ஆயத்தமாகி 4:30 மணிக்கு உட்காந்து ஆண்டவரோடு இணைத்துக் கொள்ளுகிற இந்த வாழ்க்கை, இது எனக்கு உறுதியா இருக்கணும். ஐயோ நாளைக்கு என்னால் வர முடியாது, கொஞ்சம் சோர்வா இருக்கிறேன், நான் நல்லா தூங்கிட்டேன், அல்லது நான் வெளியூருக்கு போறேன், இப்படி பல காரியங்கள் நமக்கு இடையூறா இருக்கும். அப்போ நம்முடைய ஸ்ட்ராங், அந்த உறுதி, கிறிஸ்துவுக்குள் நான் போடுகிற அஸ்திபாரம், நான் நிற்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய செயல்பாட்டில் நான் நிற்கிற அந்த இடம், அந்த எல்லாம் எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணும். நான் எப்படிப்பட்டாலும் எந்த நிலையில இருந்தாலும் நான் ஆண்டவரோடு என்னை இணைத்துக் கொள்ள. நான் வெளியூருக்கு போறேன்னு சொன்னா வெளியூர்ல போயிட்டு முடிந்த மட்டும் இதுல இணைக்க பார்க்கணும், அங்கிருந்து கூட இணைக்க பார்க்கணும், நம்ம இணைந்து கொள்ளணும். இந்த மக்களோடு மக்களா இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதுதான் சொல்றாரு இங்க, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதும்போது சொல்றாரு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதே பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19வது, தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய உறுதியான அஸ்திபாரம், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தங்கள், வேத வசனங்கள், நம்முடைய சிந்தனையில ஏற்படுகிற அவரோடு ஒன்றிருக்கிற அந்த காரியங்கள், இதெல்லாம் அஸ்திபாரம் எப்படி இருக்குதா? நிலைத்திருக்கிறது. அந்த நிலையான அஸ்திபாரம், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லப்படுகிறது. அந்த நிலையான அஸ்திபாரத்துல நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். எபேசியருக்கு எழுதும் போது சொல்றாரு 6வது அதிகாரத்துல, எபேசியர் 6:2, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்களை, கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. மறுபடியும்
ஒரு முறை ஒரு மனுஷன் ஸ்நானம் எடுத்துட்டாரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. அவருக்கு என்ன பண்ணணும்? அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர் ஜெபம் கத்துக் கொடுக்கணும். வேத வசனத்தை எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கத்துக் கொடுக்குறாங்க. திருச்சபையில இவைகளெல்லாம் நடந்துகிட்டே வரும். முடிஞ்சது. ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவரு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர அவரே வாழ்நாள் ஃபுல்லா வச்சுக்கிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். அதைத்தான் இங்க சொல்றாரு. ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் அவங்க கிட்ட போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு போகணும். வேறு ஒருத்தருக்கு சொல்லணும். இவரே வச்சுக்கிட்டு அந்த அந்த இதுதான் குட்டையில மீன் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு குளம். அது என்னன்னா வேற தண்ணியும் அதுல உள்ள வராது, இந்த குளத்துல இருக்கிற தண்ணியும் வெளியே போகாது. அது ஒரு குளம்னு சொல்லுவாங்க. அது ஆனா நீரூற்று போல ஓடுகிற ஆறுகளா இருக்கணும். அதனால்தான் அந்த வேதத்துல அடிக்கடி சொல்லும் போது அந்த யோர்தான் பற்றி சொல்லுவாங்க. அது வேகமாக போய்கொண்டிருக்கிற ஒரு ஆறுன்னு. அப்ப அந்த ஆற்றை போல நம்ம மனுஷர்களாய் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விஷயத்துல பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு இறங்குகிற பொழுது சுற்றில் உள்ள அந்த தேவாலயத்தினுடைய மதில் சோறு அஸ்திவாரங்கள் 12 கற்களினாலே கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 10, 14, 15 வாசித்தீங்கன்னா அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். 10வது வசனத்திலிருந்து எங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்துங்க, 10ல இருந்து 20 வரைக்கும் வசனம் வீட்டுல போய் வாசித்துங்க. அதுல வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய தேவாலயம் அந்த பூமியில அந்த இறங்குகிற பொழுது நகரத்தின் மதிலுக்கு 14வது வசனம் 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன அப்படின்னு சொல்லிட்டு 19வது வசனம் சொல்றாரு. நகரத்து மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல், 2வது அப்படி சொல்லப்பட்டிருந்த 12 கற்களை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கும். இவைகளெல்லாம் இந்த அஸ்திபாரம் என்று சொல்லப்படுகிற பொழுது அது பூலோகத்திலும் உண்டு பரலோகத்திலும் உண்டு என்பது வேதவசனம் நமக்கு தெளிவா சொல்லப்படும். எதை செய்தாலும் அதற்கு உறுதியான ஒரு நிலைப்பாடு, ஒரு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஆண்டுல நீங்களும் நானும், என்னையும் சேர்க்கிறேன், நான் ரொம்ப பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளல, என்னையும் சேர்க்கிறேன், நம்ம எல்லாரும் யார் மீது அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம்? இந்த 2026வது ஆண்டு மிக மோசமான நிலையில அரசியல் சூழ்களும் இயற்கையின் சீற்றங்களும் உலகம் முழுவதும் சண்டைகளும் போராட்டங்களும் வன்முறைகளும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான எழும்புகிற பொல்லாப்புகளும் நிறைந்து காணப்படுகிற இந்த சூழலில நீங்களும் நானும் யார் மீது நம்ம அஸ்திபாரம் போட்டு நின்றிருக்கிறோம்? அசையக்கூடாது. புயல் வந்தாலும் காத்து வந்தாலும் நம்முடைய தொண்டையில கத்திய வைத்தாலும் நம்முடைய வாழ்நாள் எடுத்து வீசினாலும் சொற்களினாலும் இச்சையினாலும் பொருளாசையினாலும் எந்த வகையிலும் நான் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடாதபடி நான் கிறிஸ்துவுக்கு மேல அஸ்திவாரம் போடப்பட்டவன் என்று சொல்லி அவருடைய வழியிலே நடந்து போவதற்கு நாம் நிற்கும் பூமி அஸ்திவாரம் எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு நாமே தற்பரிசோதனை செய்து இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென்.